வணக்க நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்கில் 2 அதில் வந்து ப்ராப்ளம் சால்விங் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் கீழே இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் டாபிக்ஸ் கீழே வந்து கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் வந்து பேரியர்ஸ் அண்ட் பயாஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். இந்த 2 டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சில ப்ராப்ளம்ஸு சில கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கோட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க கொஷின் வந்து எப்படி வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்தமாதிரி கோட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில இம்பார்ட்டண்டான கோட்ஸ் நம்மளே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்ல. The problem is not that there are problems. The problem is expecting otherwise and thinking that having problem is a problem. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணாமல் அது ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இது வந்து யார் சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தியோடோர் ராபின். இவர் வந்து அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட்டு. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணாலும் தெரில. அது இந்த ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தமாரி இந்த அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட்டு, சயின்டிஸ்ட் அந்தமாரி யார் இந்தமாரி ஒரு ஃபேமஸ் கோட்ஸு சொன்னாங்கன்ட்டு இந்தமாரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இஃப் ஐ ஹேட் அ hour to solve a problem, I don't spend 55 minutes of thinking about the problem. Instead of I will spend only 5 minutes about thinking about the solution. அதாவது இப்போ 1 hour இருக்குன்னா அதில் 1 hourல 55 நிமிஷமே நம்ம வந்து ப்ராப்ளமை பற்றி என்ன ப்ராப்ளம், ஐயோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் சொல்யூஷனை பற்றி திங்க் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இது யார் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சயின்டிஸ்ட் இன்வெஸ்டிகேட் தட் விச் ஆல்ரெடி இஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் கிரியேட் தட் விச் ஹாஸ் நெவர் பீன். அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஆனால் என்ஜினியர்ஸ் தான் புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க. இது யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். இப்போ இந்த ஒரு 3 கோட்ஸ் போதும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேப்பபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், அந்த ஒரு டாபிக் பார்ப்போம். இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்குது. சரிங்களா? 2 ஆன்சரில் என்ன ஆன்சரு, நம்ம வந்து 2 ஆன்சர்னால் நீங்கள் வந்து 2 விதமாக கொஷின் கேட்பாங்க அந்தமாரி நினைக்காதீங்க. நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கில் ஆன்சர் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சால்விங், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங்ட்டு 2 இருக்குது. இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வந்து அனலைஸே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு இன்டர் ரிலேட்டட் திங்ஸ் நிறையா இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு இது தொட்டால் இன்னொரு இது ப்ராப்ளமாக இருக்கும். அதுமாதிரி இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா இது தெரியாமல் இருக்கும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்னால் அது வந்து ஹார்டு தான், அதாவது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணால் அந்த காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சால்வ் பண்ணாட்டியும் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு வீடியோக்கும் நம்ம வந்து என்னென்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ எல்லாமே நம்ம வந்து நம்ம பர்டிகுலர் அந்த இமேஜ், இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் நம்பர் 2 ஃபார் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் நம்ம வீடியோஸில் எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கவனித்தா மட்டும் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆன்சர் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா, அஃப்ரின் இன் மகாராஷ்டிராட்டு ஞாபகம் வச்சுப்போம். அதாவது AFIMH. அதாவது இது என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா, ஏக்கு வந்து அனலிட்டிக்கல் அண்டு சட்டையர் ஸ்கில்ஸு, எஃப்க்கு வந்து ஃப்ரேமிங் த ப்ராப்ளம், ஐக்கு வந்து இன்வென்டிங் த ஆப்ஷன்ஸு, எம்முக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்சு, ஹெச்சுக்கு வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சு. அதான் அஃப்ரின் இன் மகாராஷ்டிரா இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஷின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்ஸ் ஆஃப் சட்டையர் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருவாங்க, இன்வென்டிங் ஆப்ஷன்ஸு, இன்பிட்வீன் என்ன வரும் அப்படின்ட்டு வந்துமேலாம் கேட்பாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு 5 இதுவுமே நம்ம வந்து அஃப்ரின் இன் மகாராஷ்டிராட்டு நம்ம வந்து AFIMH அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த 5மே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த 5மே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமே எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அனாலிட்டிக்கல் அண்ட் சட்டையர் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச், இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்னால்
ஒரு 4-5 விதமாக அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் மல்டி டைமென்ஷனல் அப்ரோச். இன்வென்டிங் ஆப்ஷன்ஸ்னால் 4-5 விதமாக சால்வ் பண்ணும்போது 4-5 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இன்வென்டிங் ஆப்ஷன்ஸு. ஃப்ரேமிங் த ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் ஃப்ரேமிங் த ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ அனாலிட்டிக் அண்ட் சட்டையர் ஸ்கில்ஸ்னால் என்ன அர்த்தம், ஹோலிஸ்டிக் அப்ரோச்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் see the whole forest not the individual tree. அதாவது ஒரு மொத்த ஃபாரஸ்ட்டை நம்ம ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறதும் இண்டிவிஜுவல் ட்ரீயை பார்க்குறதும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னால் என்ன எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் நம்ம என்டையராக நம்ம பார்த்து, அதாவது என்டையர் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்டையர் சொல்யூஷன் அதாவது என்டையராக ஒரு ப்ராப்ளம் நம்ம அதாவது கழுகு பார்வை சொல்லுவாங்க. அதாவது என்டையர் சிச்சுவேஷனை நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்னா ஒரு பெரிய ப்ராப்ளமில் ஒரு சின்ன இடத்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் சின்ன இடத்த அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பெரிய ப்ராப்ளமை அது டோட்டல் ப்ராப்ளமை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். தவிர சின்ன ஒரு பர்டிகுலர் சப்டாஸ்க் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் கெட்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன். இது சரிங்களா? ஹோலிஸ்டிக் அப்ரோச். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சட்டையர் ஸ்கில்ஸ்னு என்ன அர்த்தம் பார்ப்போம். அனாலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் சட்டையர் ஸ்கில்னு என்ன பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் ஸ்கில் மீன்ஸ் ஃபைண்டிங் த பீசஸ் டு சால்வ் த பசில். அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஃபுல்லாக எக்ஸாமின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமின்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலான்ட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது தான் எக்ஸாமின் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி. அதான் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லு. சட்டையர் ஸ்கில்னால் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த சின்ன சொல்யூஷனை மேக்கிங் சம் ஹியூமர்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியாக சொல்கிறது. அதாவது ஒரு ஆள் அந்த ப்ராப்ளம் கஷ்டம்னு நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஈஸி அப்படி சொல்லி ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபன்னான வேலை இது ரொம்ப ஈஸியானது அப்படின்ட்டு சொல்கிறது தான் சட்டையர் ஸ்கில். இதுதான் உங்களுக்கு நம்ம அனாலிட்டிக்கல் அண்ட் சட்டையர் ஸ்கில். அப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்ட்டு நம்ம என்னென்ட்டு பார்க்கணும் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த 5 படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அனாலிட்டிக்கல் அண்ட் சட்டையர் ஸ்கில்லு, ஃப்ரேமிங் த ப்ராப்ளமு, இன்வென்டிங் ஆப்ஷன்ஸு, மல்டி டைமென்ஷனல் அப்ரோச், ஹோலிஸ்டிக் அப்ரோச். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும். அதனால தான் புரிஞ்சு படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு தான் நம்ம ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட்டு பேரியர்ஸ் டு ப்ராப்ளம் சால்விங் பார்ப்போம். அதில் 2 ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஓபி பி, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அப்புறம் பேங்க்கிட்ட நான் வச்சுக்கோங்க ஐஓபி பி. இந்த 4 பாயிண்ட்ஸுமே நம்ம என்னென்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த மாதிரி, அதாவது இல்லூஷனரி சுப்பீரியாரிட்டி, ஓவர் கான்ஃபிடென்ஸு, பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட், அப்புறம் பிலீஃப் பெர்சவரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இல்லூஷனரி சுப்பீரியாரிட்டினா என்னென்னு பார்ப்போம். illusionary superiority என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டக்கிங் கூகர் எஃபெக்ட். இது நான் வச்சுக்கோங்க. டக்கிங் கூகர் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, illusionary superiority தான். இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங் தெரிஞ்சுதுன்னா அதான் டக்கிங் கூகர் எஃபெக்ட். அது மீனிங் என்னென்னு இப்போ பார்ப்போம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இது டெண்டன்சி ஆஃப் பீப்புள் திங்கிங் தட் ஹி ஆர் ஷீ இஸ் பெட்டர் தென் அதர்ஸ். ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறது ஒருத்தவங்கள, அதாவது நம்மளே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது. அந்த ஒரு பர்டிகுலர் ஆளோட நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறது. அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸு, அப்புறம் ஸ்கியூவ்டு ஸ்கில் அசஸ்மெண்ட் ஆன் ஒன்ஸ் எபிலிட்டி. அதாவது ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால மற்றவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதாவது illusionary superiority, அதாவது நம்ம சொல்கிறது தான் சுப்பீரியர் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது தான் illusionary superiority அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட். பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் எவால்வேட் த திங்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பிலீஃப். அதாவது நம்ம ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம மற்றவங்க சொல்கிறது இல்லை, நம்ம புதுசாக என்ன மாதிரி வேலை ட்ரை பண்ணலாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுதான் பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட். அப்புறம் பிலீஃப் பெர்சவரன்ஸ் நம்ம ஓல்டு பிலீஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் எப்பவுமே சால்வ் பண்ணுவோம். அது தப்பான வேலை போனாலும் அதுதான் சால்வ் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம். நம்ம மற்றவங்க கரெக்டான கான்செப்ட் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதுதான் பிலீஃப் பெர்சவரன்ஸ். இதெல்லாம் பேரியர்ஸு.
பேரியர்ஸ்னால் இதெல்லாம் தான் உங்களுக்கு தடங்களாக இருக்குது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இது பிலீஃப், பெர்சவரன்ஸு, மற்றவங்க சொல்கிறத கேட்காம நம்ம பண்ணுற இதை மட்டும் கரெக்டுன்னு நினச்சி தப்பான வழியில் போகிறது. அதுக்கப்புறம் பெர்சவரன்ஸ்னு என்ன பார்த்திங்கன்னா, கீப் ஆன் ட்ரையிங் அன்டில் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும். அதாவது வித்தவுட் கிவிங் அப் சொல்லுவாங்க பெர்சவரன்ஸ், ஜென்ரல் மீனிங், இங்கிலீஷ் தான் மீனிங். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பார்த்தா புரியும். அதாவது இல்யூஷனரி சுப்பீரியாரிட்டி, ஓவர் கான்ஃபிடென்ஸ். இல்யூஷனரி சுப்பீரியாரிட்டி, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இல்யூஷனரி சுப்பீரியாரிட்டி மூலமாக வருது. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸு. அப்புறம் இந்த பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட். நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, வேறு எந்த கரெக்டான வேயை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பிலீஃப், ப்ரிசவரன்ஸ், மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம், நம்ம தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சி போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரியர்ஸ் அண்ட் பயாஸ் ஆஃப் டு ப்ராப்ளம் சால்விங் வந்து ரெண்டாவது ஆன்சர் என்ன, அதாவது செகண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் எப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷனல் பயாஸ், மென்டல் செட்டு, ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்டுனஸ், அன்னெசரி கன்ஸ்ட்ரெயின்ஸு, இரவலண்ட் இன்ஃபர்மேஷன், அசம்ஷன்ஸு, டீப் ரூட்டட் பயாஸு, ப்ரீஜுஸ்டிஸ், நோ பேண்ட்வித்து, ரிசன்சி பயாஸு, ஃப்ரேமிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் செட் வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தப்பு. அதனால தான் பேரியர்ஸ். அது ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்டுனஸ்னால் பர்டிகுலர் வே ஆஃப் சால்விங் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம், நியூ வே ஆஃப் திங்கிங் பண்ண மாட்டோம். அதான் ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்டுனஸ். அன்னெசரி கன்ஸ்ட்ரெயின்ட்னா தேவையில்லாததெல்லாம் நம்ம பார்த்து அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் உண்டான தேவையை அன்ரிலேட்டடானதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் அன்னெசரி கன்ஸ்ட்ரெயின்ஸு. இரவலண்ட் இன்ஃபர்மேஷன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம ப்ராப்ளம் சால்விங் பண்ணுற வேயே தப்பாயிரும். அப்புறம் அசம்ஷன்ஸு, இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ட்டு அசம்ஷன் பண்ணுறது. டீப் ரூட்டட் பயாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் கன்ஃபர்மேஷனல் பயாஸும் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரேமிங் பயாஸ்னால் என்ன பார்ப்போம். ரிசன்சி பயாஸ்னால் என்ன பார்ப்போம். நோ பேண்ட்வித்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ப்ரீ ஜஸ்டிஸ்னால் நோ பேண்ட்வித்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், அதாவது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தப்பான ஆன்சர் தான் வரும், கரெக்டான வேக்கு நம்ம போக முடியாது. அதான் உங்களுக்கு நோ பேண்ட்வித். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் 4 டேர்ம்ஸோட மீனிங் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரிசன்சி பயாஸ், அதாவது கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் ஹேப்பனிங் presently or recently, not thinking about the past problem to the same situation, which leads to bias called recency bias. என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பாஸ்ட்டாக நம்ம அதே ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்போம், அது எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்ட்டு திங்க் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரெசண்ட் நாலேஜ் வச்சு நீங்கள் திங்க் பண்ணுறது தப்பு. அதாவது விச் லீட்ஸ் டு பயாஸ். அதாவது இது வந்து ஒரு தப்பான வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். நம்ம வந்து ப்ரெசன்ட் நாலேஜ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணுறது, இது பாஸ்ட்டில் நம்ம இதே ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்போம், அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணுன்ட்டு யோசிக்காமல் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டாக என்ன திங்கிங் இருக்கோ அதை வச்சு சால்வ் பண்ணுறது தான் ரிசன்சி பயாஸு. ஃப்ரேமிங் பயாஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் லுக்கிங் ஓவர் த பிக்சர் ஆர் சிச்சுவேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீப்புள்ஸ் வியூ. அதாவது ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அது ஒருத்தவங்களும் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள்ஸ் பர்சீவிங் த இன்ஃபர்மேஷன். அதாவது ஒருத்தவங்களும் ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தவங்களும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, வித்தியாசமாக தான் ஒருத்தவங்களோட வியூ இருக்கும். அதுதான் ஃப்ரேமிங் பயாஸு. அந்த வித்தியாசமாக இருக்கிறது தான் ப்ராப்ளமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஆன்சரை ஒரு விதமாக சால்வ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு ஆன்சரை ஒரு விதமாக சால்வ் பண்ணுவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி 2 விதமாக சால்வ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன் வந்து கிடைக்காம போகும். அதுதான் ஃப்ரேமிங் பயாஸ். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பயாஸ் வந்து இக்னோரிங் த நெகட்டிவ் பார்ட், ஒன்லி லிசனிங் ஆன் த திங்ஸ் விச் ஹி ஆர் ஷி பிலீவ்ஸ் இட் இஸ் கரெக்ட். அதாவது நெகட்டிவ் பார்ட், அதாவது இந்த தப்பான இந்த இது பண்ணக்கூடாது இந்த ப்ராப்ளம் சால்விங்கோட அப்படின்ட்டு நம்ம ஏதாவது சொன்னாலும் நம்ம அது நெகட்டிவாக நினச்சி இக்னோர் பண்ணிட்டு அவங்க பர்டிகுலர் ஈ ஆர் ஷி என்ன நினைக்கிறாங்களோ, அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கரெக்டாக நினச்சி போகிறது தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். டீப் ரூட்டட் பயாஸ் வந்து டீப்லி, அதாவது இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு நினச்சி அந்த பர்டிகுலர் வே மூலமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறது. அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பர்டிகுலர் மைண்ட் செட் பீப்புள்ஸோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறது, அதான் டீப்லி ரூட்டட் பயாஸு. இப்போ வந்து உங்களுக்கு இது பார்த்தா புரியும். அதாவது பேரியர்ஸ் அண்ட் பயாஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கில் இந்த ஃப்ரேமிங் பயாஸு, ரிசன்சி பயாஸு, கன்ஃபர்மேஷன் பயாஸு, டீப் ரூட்டட் பயாஸு. இப்போ இந்த வீடியோவில் இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சில கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸில் ஃபர்தர் டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மெம்பர் கூட ஆகலாம். நன்றி.